ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பருப்படை வந்துட்டு செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்யலாம். இப்போ காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், மரவள்ளி கிழங்கு, வெங்காயம், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை அரிசி 1 டம்ளர், உளுந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1/2 டம்ளர், கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேங்காய், உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பச்சரிசி, பருப்பு இதெல்லாமே 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ பருப்பு தனியாக அரைச்சி எடுத்துக்கணும், அரிசி தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றா அரைக்கக்கூடாது, தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அடை செஞ்சு பாருங்கள். அது டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பதத்தில் தான் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ தோசைக்கல் சூடானதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், அடமாவை ஊற்றுறேன் பாருங்கள். இது அடனே சொல்ல முடியாது, இது தோசை மாதிரி நல்லா மெலிசாக வரும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே ரெகுலராக இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி பருப்படை மரவள்ளி கிழங்கு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதோ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.